ஐயப்ப தரிசனங்க. ஐயப்ப சாமிக்கு பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. 18 படிக்கு பூஜை பண்ணிவிட்டு பக்த கொடிகள் சபரிமலைக்கு போவாங்க. அதை தாங்க இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். எப்படி எல்லாம் பூஜை பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்க போகிறோங்க. இது விளக்குங்க. கன்னிசாமி பூஜை பண்ணுறதுக்கு விளக்குங்க. தாய்மார்களெல்லாம் விளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க மலர் பூஜை பண்ணுறதுக்குங்க. ஐயப்ப சாமிக்கு மலர் பூஜை பண்ணிவிட்டு இது சாமியை ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ அழகாக சிங்காரிச்சிருக்காங்க பாருங்கள். பக்த கொடிகளெல்லாம் ஐயப்ப தரிசனம் பார்த்துட்ருக்காங்க எல்லாருங்க. ஐயப்பன் ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்து போயிட்டு இது கோயிலில் வந்து பக்த கொடிகள் ஐயப்ப சரணம் சாமி சரணம் சாமியோ சரணம் ஐயப்பா என்று சாமி ஐயப்பனுடைய பக்தி பாடல்கள் பாடுறாங்க. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற பாட்டெல்லாம் பாடிட்டு பஜனை பண்ணுறாங்க. ஐயப்பனுக்கு முக்கியமாக உகந்தது பஜனைங்க. இது மலரால் அர்ச்சனை பண்ணாங்க ஐயப்பனுக்கு. பக்த கொடிகள் மலர் தூவி அர்ச்சனை செஞ்சாங்க. அப்புறம் கன்னிமார்களெல்லாம் கன்னி பூஜை பண்ணாங்க. கன்னிசாமிங்க ஐயப்பனுடைய கன்னி பூஜை பண்ணாங்க. கன்னி பூஜை பண்ணிவிட்டு அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் தான் உகந்ததுங்க ஐயப்பனுக்கு. மெயின் அன்னதானம் தாங்க. அன்னதானமான உடனே இது இருமுடி கட்டினாங்க பக்த கொடிகள்லாம். இதெல்லாம் இருமுடிங்க, ஐயப்பனுடைய இருமுடிங்க. சபரிமலைக்கு போகிறதுக்குங்க இருமுடி எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இருமுடி எடுத்துகிட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வேன்லேயோ பஸ்லேயோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ போவாங்க சபரிமலைக்கு. சபரிமலைக்கு போயிட்டு அங்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு விளக்கு பார்த்துட்டு இதாங்க சபரிமலை தாங்க இது. அங்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு இது சபரிமலை தாங்க. பக்தோடிகள் பார்த்துட்டு சாமியை பார்த்த சந்தோஷத்தில் பக்த ஜனங்க வீடு திரும்புவாங்க சந்தோஷமாக. வீட்டில் வந்து மாலை கட்டுவாங்க.